Right. Good evening, Glenn. Yes, good evening. Okay. நம்ம கைகள் எவ்வளோங்களா ஒரு ஆள் மெசேஜ் போடுங்க. ரைட், ஓகே. போர்ட் தெரியுதா? போர்ட் கிளியராக இருக்கா? ரைட். பாருங்களே, கணக்கு பாருங்க. 1 மைனஸ் சைன் வர்க்கமே இன்டூ 1 பிளஸ் கோட் வர்க்கமே சமம் கோட் வர்க்கமே இன்டு. ரைட். வளமைய மாதிரி என்னது எல்ஹெச்எஸ் இருக்கும். எல்ஹெச்எஸ் சமன். ரைட். இது அப்படியே எழுதுவோம். சரியா? ரைட். 1 மைனஸ் கோஸ் வர்க்கம் ஏ இன்டு 1 பிளஸ் கோட் வர்க்கம் ஏ. ரைட். கவனிங்க. இப்போ இதை பார்த்து எப்படி இருக்கு எனக்கு? ரைட். கவனிங்க. இந்த சமன்பாடு இருக்க பாருங்க. இப்படி எழுதி பாருங்க. சைன் வர்க்கம் ஏ பிளஸ் கோஸ் வர்க்கம் ஏ சமம் 1. இப்போ இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யணும்? கோஸ் வர்க்கத்தை வச்சுக்கொண்டு சைன் எங்கால கொண்டு போனால் 1 மைனஸ் சைன் வர்க்கம் என்று வரும். சரியா? ரைட். அப்போ அந்த 1 மைனஸ் சைன் வர்க்கத்துக்கு பதிலாக நாங்கள் நேரடியாக கோஸ் வர்க்கம் போடலாம். ரைட். இது விளங்குதா? இவ்வளவு விளங்குமா? ஜஸ்ட் மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? ரைட். ஓகே. அடுத்தது. ஓகே, குட். அடுத்தது பாருங்க. 1 பிளஸ் கோட் வர்க்கம் இருக்கு. நேரடியா 1 பிளஸ் கோட் வர்க்கம் கோசைக் வர்க்கம் இருக்கு. ரைட். அதையும் விடுவோம். கோசைக் வர்க்கம் இருக்கு. ரைட். பிள்ளை முதல்ல சொன்ன மாதிரி இந்த கொசைக் வர்க்கம் இருக்குல்ல, அதாவது கொசைக் இருந்தால் ஒன்றுக்கு சைன் என்று போடலாம். கொசைக் வர்க்கம் சொன்னால் ஒன்றுக்கு சைன் வர்க்கம் போடலாம். அப்ப நாங்கள் இதை என்ன செய்வோம்? கொஸ் வர்க்கம் ஓகே, இதை ஒன்றுக்கு சைன் வர்க்கம் போடுறோம். ரைட். நீ கவனிக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஸ் வர்க்கத்திற்கு சைன் வர்க்கம் தானே. இப்போ நாங்கள் இதை வந்து இப்படி போடலாம் தானே. எப்படி இதை இப்படி எடுக்கலாம் தான். கொஸ்டின்க்கு சைன் முழுவதும் வர்க்கம் எடுக்கலாம். சரியா? ரைட். அப்ப இப்படி எழுதினா இதை நாங்கள் நேரடியாக எழுதலாம். கொஸ்டின்க்கு சைன் சொல்லவே என்னது எங்களுக்கு கோட் வரும். ஆகவே கோட் வர்க்கம் வரும். சரியா? RHS. Right.